सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த பெற்றோர்களுடைய பெருமை, தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை சிந்தித்து வருகிறோம். நாம் நேற்றைய தினம் இந்த வயதானவர்கள் ஏழ்மையிலே இருக்கின்ற பொழுதிலும் பிள்ளையை நல்லபடியாக கல்லூரிக்கு அனுப்பி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி நல்ல பட்டம் பெற வைத்து சிறந்த உத்தியோகத்திலே சேர்த்து அவனுக்கு வயது வந்ததும் திருமணத்தையும் நடத்தி வைக்கின்றார்கள். இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டும் என்று எவ்வளவு ஒரு உயர்வாக வீட்டுக்கு வருகின்ற மருமகளை வீட்டுக்கு விளக்கேற்ற மகாலட்சுமி வேண்டும் என்று பெருமையாக கூறுகின்ற வழக்கம் சைவத்தமிழ் மக்களிடையே இருக்கிறது. வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். இப்போ சில பேர் வேடிக்கையாக கேட்பார்கள், வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு மகாலட்சுமி எதுக்கு? ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி இருந்தால் போதுமே விளக்கேற்றுறதுக்கு. அந்த விளக்கு ஏற்றுகின்ற சாதாரண விடயம் என்று நாம் எண்ணி விடுவோம். அந்த மணமகளானவள் மருமகளாக வந்து வீட்டிலே விளக்கேற்றுகின்ற பொழுது மகாலட்சுமியாக அவளை பாவிக்கின்ற ஒரு சிறப்பு உயர்வான இடத்திலே பார்க்கின்ற குணாதிசயங்கள் பெற்றோர்களுக்கு அமையும். வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டும். எனவே இந்த திருமணம் நிறைவேறி வீட்டுக்கு மருமகள் வந்தாச்சு. இந்த மருமகள் வந்ததும் இங்கே இந்த அப்பா அம்மா, கணவனுடைய அப்பா அம்மாவுக்கு வயசாகிவிட்டது, காது சற்று கேட்காது, கண் பார்வை குறைவாக இருக்கும், சற்று நடக்க முடியாது. இவ்வாறு உடல் நல குறைவுகளோடு அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள். இந்த மருமகளுக்கு மாமன் மாமி. எனவே அவள் பார்க்கிறாள், இந்த வீட்டிலே தன்னுடைய கணவன் பெரிய இடத்திலே பெரிய உத்தியோகம் பார்க்கிறார். அவரை தேடி 4 பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், வசதியானவர்கள் வருவார்கள். அப்பொழுது இந்த நாகரிகம் தெரியாத இந்த வயசான அத்தையும் மாமா இங்கே இருக்கின்ற பொழுது சிரமமாக இருக்கும் என்று தலையணை மந்திரம் போடுகிறாள் கணவனுக்கு. எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு சந்தோஷம்தானே. அவர்கள் இந்த பழைய வீட்டிலேயே அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நாம் வேண்டியதெல்லாம் கொடுப்போம், நேரத்துக்கு நேரம் சாப்பாடை கொடுப்போம் என்று அந்த பழைய குடிசையிலே, இவன் சிறுவனாக இருந்து வளர்ந்த குடிசையிலே இந்த அப்பாவையும் அம்மாவையும் கொண்டே அமர்த்துகிறார். அங்கே கொண்டு போய் மனைவியினுடைய தலையணை மந்திரத்தின் மூலமாக இந்த மகனும் சேர்ந்து அவர்களை பழைய குடிசையிலே அமர வைத்துவிட்டு உணவு உண்பதற்காக 2 கோப்பைகளை கொடுக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம்
உணவுகளை கொடுப்பார்கள். அவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டு அந்த மண் குடிசையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த தாய் தந்தையர்களை வயதான காலத்திலே இவ்வாறு நாம் புறந்தள்ளக்கூடாது என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எம்முடைய வாழ்வில் நாங்கள் அடிக்கடி குறை கூறுவது என்னவென்றால், அடுத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள், அடுத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் மன வருத்தப்படுவோம். ஏமாற்றத்தை அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு கிடைக்கவில்லையே என்று எங்களுடைய இந்த எதிர்மறையான எண்ணத்தை நாங்கள் எங்களுடைய மனதிலே வருவித்து நொந்து கொள்வோம். அடுத்திருப்பவர்கள் எங்களுக்கு என்ன செய்கின்றார்கள், செய்யவில்லை என்று கேட்பதற்கு முன்னதாக நான் என்ன அவர்களுக்கு செய்கின்றேன், அவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதை நான் அவர்களுக்கு செய்திருக்கின்றேனா என்று சற்று சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் சில மாற்றங்கள் எழும். பவுல் அடிகளார் அவர் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்தார். இந்த துன்புறுத்துகின்ற வேலையை அவர் பிரமாணிக்கத்தோடு செய்வதாக நம்பியிருந்தார். யூத சமயத்தினுடைய சட்டங்களை எல்லாம் படித்து அவர் கற்றுக்கொண்ட அவர் அதற்கு ஏற்ப வாழாதவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருந்த இந்த சவுல், அவருடைய அழைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தை இறைவன் தொட்டு கேட்கின்றார், சவுல் நீ என்னை துன்புறுத்துகின்றாய் என்று. ஏனென்றால் அவர் இந்த கிறிஸ்தவ மறையை சேர்ந்தவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்தார், பலரை கொன்று குவித்தார். அது யார் இந்த துன்புறுத்தப்படுகின்ற மனிதர்கள் என்று கேட்ட பொழுது அது நான் தான் என்று இயேசு தன்னை இந்த துன்பப்படுகின்றவர்கள் மத்தியிலே தன்னை நிறுத்தி அவர் இந்த சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் எனக்கு செய்கின்றீர்கள், இவர்களை துன்புறுத்தினால் என்னை துன்புறுத்துகிறீர்கள் என்று சொல்லி இந்த எளியவர்களை மட்டிலே இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை நிறுவுகின்றார். எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் பல சேவைகளை, பணிகளை, உதவிகளை செய்கின்றோம், சந்தோஷமாக செய்கின்றோம், அவர்களுக்கு தேவை என்று நினைத்து செய்கின்றோம். நாங்கள் ஏதாவது இந்த வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செய்கின்றோம். இவைகளெல்லாம் நல்லம். இப்படி ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதரை தாங்கி இருந்ததால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. யாரோ ஒருவர் என்னுடைய வாழ்விலே ஒளியேற்றி கொண்டிருக்கின்றார், யாரோ ஒருவர் எனக்கு துணையாக இருக்கின்றார், யாரோ ஒருவர் என்னுடைய வாழ்வை வளம்படுத்தி இருக்கின்றார், எனக்கு அறிவுரை சொல்லி இருக்கின்றார், என்னிலே அக்கறைப்பட்டிருக்கின்றார் என்று நாங்கள் நினைந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அயலவர்களுக்கும் கொடுக்கின்ற, அடுத்தவர்களை பற்றி நாங்கள் அக்கறை கொண்ட மனிதர்களாக, நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, என்னுடைய வாழ்வு உண்டு, என்னுடைய சுகம் உண்டு, என்னுடைய தூக்கம் உண்டு, என்னுடையது என்று சொல்லி நாங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்காமல் இந்த உலகத்தை, பரந்த அழகான உலகத்தை, அதிலே வாழுகின்ற எங்களுடைய மனிதர்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ற அந்த நிலைப்பாட்டிலே எங்களுடைய மனதை நாங்கள் விரித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகம் ஒரு அழகான உலகம். இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். இந்த அழகான உலகத்திலே நான் ஒரு துடிப்புள்ள, உயிரூட்டம் உள்ள, இறைவனுடைய சன்னிதானத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மனிதனாக நான் வாழ வேண்டும். என்னுடைய பேச்சுக்கள்,
என்னுடைய நடத்தை, என்னுடைய உறவாடல்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையிலே பெருந்தன்மையோடு வாழுகின்ற ஒரு மனிதனாக, சிறிய விடயங்களை அற்ப விடயங்களுக்காக நாங்கள் சண்டை போடுவதை தவிர்த்து மேலான வாழ்வுக்காக இயங்குகின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களுடைய உள்ளம் பரந்து விரிந்து இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய அழகை எங்களால் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். திருத்தந்தை அவர்கள் இந்த உலகத்தை பார்த்து, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து, இந்த இயற்கையினுடைய வனப்பை பார்த்து நாங்கள் இறை புகழ் கூற வேண்டும் என்று சொல்லுகின்றார். இறைவா உமக்கு புகழ் என்று சொல்லி அவர் எழுதிய அந்த திருமடலிலே இந்த அழகான உலகத்தை அழகாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தை பார்க்கின்ற அதே வேளையிலே அடுத்திருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்ப்போம். அவர்களிலே இருக்கின்ற நல்ல பண்புகளை இனம் கண்டுகொள்வோம். அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் எவ்வளவு தூரம் முயற்சி செய்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழுகின்றார்கள். அவர்களுடைய இயல்பான நல்ல குணங்களை நாங்கள் அங்கீகரிப்போம். அவர்களை துன்புறுத்துகின்றவர்களாக, தூற்றுகின்றவர்களாக, அவர்களை பற்றி நாங்கள் எரிச்சல் பொறாமை கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் அவர்களை தூக்கி விடுகின்ற சகோதரர்களாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாளிலே இறைவனுடைய அருளுக்காக மன்றாடி நிற்போமாக. ஆமேன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார், அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார்.
கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரேஜ் புக்கையில் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரேஜ் புக்களுடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரேஜ் புக்கில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரேஜ் புக்கில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரேஜ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரேஜ் புக்கில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி